பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார்? மேல கீழனா சீப்பு. தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்? How do I tell you? தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்? அதுலயே ஆன்சர் இருக்கு, பேசுவான்லாம் வருது. போனா போன். எஸ். எந்த ஊர் நீங்க? சென்னை ஐநாவரம். ஐநாவரம். பார்க்க ஒரு கொரியன் பாய் மாதிரி இருக்கீங்க. யாரா சொல்லிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையா? லைட்டா நீங்க ஒரு கொரியன் பாய் மாதிரி தான் இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஓகே, நம்ம செல்ஃபி புனிஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? சக்திவேல். சக்திவேல். எந்த ஊர் நீங்க? பல்லாவரம். பல்லாவரம். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? லைஃப் நல்லா ஹாப்பியா போதா? சென்னை தானா நீங்க? சென்னை. ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்டா? பல் விளக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார்? சீப்பு. சீப்பு. எப்படி சொல்றீங்க சீப்புன்னு? ஆல்ரெடி சின்ன வயசுல தெரிஞ்சதா? சரி, ஓகே, அப்பெல்லாம் விட மாட்டோம். உங்கள்ட்ட இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். இது ஈஸியா எல்லாம் சொல்ற மாதிரி தானே இருக்கு. சரி, ஓகே. இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல, வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அவன் யார்? சின்ன வயசுல எல்லாம் நீங்க அதுலதான் பழகி இருப்பீங்க. லைக் இப்பெல்லாம் வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம் இல்லையா? சின்ன வயசுல அதான் நீங்க அதுல இருந்து நிறைய கத்துருப்பீங்க. சைக்கிள். சொல்ல விடாம வந்து ஆன்சர் சொல்லி உங்களை சொல்ல வச்சிருக்கோம். ரொம்ப அழகா பேசுறீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ். செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? வெங்கட்ராமன். வெங்கட்ராமன். ஓகே, சிங்கம் சூர்யா மாதிரி பைக்ல உட்காந்துட்டு பேசுறீங்க. ஓவரா பேசினா எனக்கு பிடிக்காது. சரி, ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கா? எந்த ஊர் நீங்க? நான் வந்து மதுராந்தகம். நேட்டிவ் வந்து மதுராந்தகம். ஓகே, சென்னையில தான். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? ஈஸியான கொஸ்டின் தான், சும்மா ஜாலியா யோசிச்சு சொல்லுங்க, ஓகேவா? தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்? How do I tell you? தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யார்? அதுலயே ஆன்சர் இருக்கு, பேசுவான்லாம் வருது. போனா போன். எஸ். தொலைபேசி என்பது கரெக்டான ஆன்சர். ஓகே, நைஸ். பரவாயில்ல, உங்களுக்கு க்ளூ லைட்டா கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாரு. நல்லா அழகா பேசியிருக்காரு. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ். செல்ஃபி பொண்ணு. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இங்கிலாந்து குயினுக்கு எத்தனை பர்த்டேன்னு தெரியுமா? நம்மலாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். ஆனா இங்கிலாந்து குயின் வருஷத்துக்கு 2 முறை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பர்த்டேவை. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மலையில ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மவுண்ட் எவரெஸ்ட்னா ஒரு டாப்பஸ்டான ஒரு பிளேஸ்ன்னு தெரியும். அந்த டாப்பஸ்டான அந்த மலையில வந்து மொபைல் நெட்வொர்க் வந்து கிடைக்குதாமா. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு தம்பி இருக்கான், அவன்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? ராஜா. ராஜா. சூப்பர்ரா ராஜா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ராஜாக்கு ராணிலாம் யாராவது இருக்காங்களா? பாக்கணுமா? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கா? வேற என்ன பண்ற? சும்மா தான் இருக்கியா? சூப்பர். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார்? மேல கீழனா சீப்பு. எப்படி தெரியும் சீப்புன்னு? இந்த ஜோக் யாரும் சொல்ல மாட்டாங்க. கடி ஜோக் எல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டேன். அக்கா அசிங்கப்படுத்திட்டேன். ஒரு யோசனை சொல்ல முடியாதுடா, டப்புன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, நைஸ். ரொம்ப அழகா பேசுனேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ். செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஹாய், முகமது காமில். ஓகே, எந்த ஊர் நீங்க? சென்னை ஐநாவரம். ஐநாவரம். பார்க்க ஒரு கொரியன் பாய் மாதிரி இருக்கீங்க. யாரா சொல்லிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையா? லைட்டா நீங்க ஒரு கொரியன் பாய் மாதிரி தான் இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஓகே, நைஸ். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கா? என்னாச்சு, ஏதாவது எக்ஸாமா? ஆமா, செமஸ்டர் எக்ஸாம். அதனால அந்த தருணத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரு 1 மந்த்ல சரியாயிடும். ஓகேவா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? இல்லையா? அதெல்லாம் சொல்ல மாட்டா தானே? அப்படிலாம் இல்ல, சிங்கிளா இருக்க. சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, நைஸ். ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா யோசிங்க, ஓகேவா? இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல. ஓகே. வேகமாய் ஓடும் மான் அல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அது என்ன? தெரியலையா?
சின்ன வயசுல எல்லாம் நீங்க அதுல இருந்தா பழகி இருப்பீங்க. இப்பெல்லாம் பைக் ஓட்டுறோம், அது ஓட்டுறோம், இது ஓட்டுறோம், நிறைய வந்துருச்சு இல்லையா, கார் ஓட்டுறோம். ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசுல எல்லாம் சைக்கிள். எஸ், சைக்கிள் தான் கரெக்டான ஆன்சர். பரவாயில்ல, அவர் வந்து க்ளூ கொடுத்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நல்லா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இது ஜெயா மேக்ஸ். இது செல்ஃபி. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்று நான் பார்க்கலாம் வாங்க. நம்மலாம் மூவி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மாலுக்கு போவோம். ஆனா ஒயிட் ஹவுஸ்ல உள்ளவங்க எங்க மூவி பார்க்க போவாங்கன்னு தெரியுமா? யூஎஸ்ல இருக்க ஒயிட் ஹவுஸ்ல 42 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி தியேட்டர் அங்க இருக்காமா. ஸோ அங்கதான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்பபெட்ஸ்ல லாஸ்டா சேர்ந்த லெட்டர் என்னன்னு தெரியுமா? வேற எதுவுமே இல்ல, ஜே தாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஆகாஷ். ஆகாஷ். என்ன பண்றீங்க? காலேஜ் ஃபைனல் இயர். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஊர் நீங்க? இங்கதான் சென்னை. சென்னை தானா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? ஐயோ தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? பேசுவான்லாம் வருது. அலாரம் இல்ல, இன்னும் ஒண்ணு. இதே மாதிரிதான் வரும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் சொல்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணணும். எல்லாம் மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்க. போன். எஸ், தொலைபேசி என்பது கரெக்டான ஆன்சர். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஏழாம் மாதிரி யூஸ் பண்ணீங்களா? பையன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு தம்பி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உன் நேம்? ஹாய்க்கா, ஸ்மித் என் பேரு. ஸ்மித். சூப்பர், நல்லா இருக்கு, நேம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. எந்த ஊர் நீங்க? சிவகாசி. சிவகாசி. ஓகே, உங்க ஊர்ல பட்டாசு எல்லாம் கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு ஃப்ரீயா கொடுப்பியா? கண்டிப்பா பண்ணிடுவோம். ஓகே, நைஸ். சாப்பிட்டியா? நல்ல கண்டிப்பா போய் சாப்பிடுவோம். இனிமே சாப்பிடணுமா? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் எல்லாம்? லைஃப் போகுதுக்கா, ஏதோ போதா? சரி, ஓகே. 2026 தானே நெக்ஸ்ட். நல்லா போகும், சரியா? ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார்? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். காலைல நீ வந்து பாரு, உன் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்றான், சொல்லி கொடுக்குறான். சீப்பு. கரெக்ட். சீப்பு என்பது கரெக்டான ஆன்சர். அவன் ஃப்ரெண்டு கிட்ட லைட்டா காப்பி எடுத்து சொல்லிட்டான். பேசுன. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Rathu Vijay, signing off from செல்ஃபி பொண்ணு.